ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு போக என்ன ஆகும் தெரியல. அப்படியே கைடு இந்த பின்னாடி வந்துகிட்டே இருக்காரு. எனக்கு கொஞ்சம் நேரம் விட்டோன்னா கைடு அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். ரொம்ப ஸ்லோவாக நடக்க சொல்கிறாங்க. என்னால் அதை இது செய்யவே முடியல. நான் எப்போவுமே கொஞ்சம் ஸ்பீடாகவே நடந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டேன். இல்லைங்க, நான் அது எனக்கு திருப்பி பிடிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் பெட்டர். என்னென்னா திருப்பி எப்படி சொல்கிறது, நான் கொஞ்சம் இந்த மாதிரியே நடந்து ப்ராக்டிஸ் ஆனது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் அண்ட் இந்த நார்மலாக ட்ரக்குக்கு வர்ற எல்லாத்தையுமே நான் சொல்கிறது வந்து என்னென்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றது நல்லது. ஏன்னா நான் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் சுத்தமாக ஒரு ப்ராக்டிஸ் இல்லாமல் போனேன். ப்ராக்டிஸ்னால் என்ன சொல்ல, தூங்கிட்டு எந்திரிச்சா போன மாதிரி அப்படி போனேன். 2 வருஷம் கோவிடு எல்லாம் முடிச்சுட்டு. ஸோ நான் அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரக்குக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த ட்ரக்கும் ஈஸியாக தான் இது வரைக்கும் ஃபீல் ஆகுது. நான் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ரோடில் தான் போயிட்டுருக்கோம், நார்மல் ரோடு. ஸோ இந்த ரோடில் வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டமே இல்லை. பட்டு எப்படின்னா கொஞ்சம் வெயிட் இருக்கும் கையில். அண்ட் அடுத்ததாக என்னென்னா நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நடக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். சுத்தமாக ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு இல்லை. அண்ட் 4 நாள் குளிக்க முடியாது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. நான் எந்த ட்ரக் போனாலுமே நீங்கள் 4 நாளே குளிக்க முடியாது. ஆனால் இந்த ட்ரக்கில் இன்றைக்கி நான் குளிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருந்துச்சு. நான் சரி ஓகே கூலிங்காக இருக்குமோ அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். அண்ட் அதுக்கு பிறகு இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது முக்கியமாக என்னென்னா, இவங்க ரொம்ப லேட் பண்ணுறாங்க. ட்ரக்கு தொடங்குறதுக்கு ரொம்ப லேட். எனக்கு இப்போ தெரிஞ்சு எனக்கு 10 மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து 12 மணி மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இது நேபாள் பார்டரில் வர்றதுனால டைம் ஜோன் கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவருக்கு மேலே வித்தியாசம் வருது. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம் நமக்கு. யார் என்ன நினச்சாலும் சரி, உண்மையிலே அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஒரு எப்படி சொல்கிறது, அதையும் நம்ம மேனேஜ் பண்ணணும். ஸோ எனக்கு வெயில் வந்து சுத்தமாக பிடிக்காது. வெயில் இல்லாமல் தான் எனக்கு ஈஸியாக நடப்பேன். ஐ திங்க் நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இவங்க கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டிடிஹெச்சில் வந்து ரொம்பவே முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 7 மணி அந்த டைமுக்குலாம் கிளம்புங்கன்னு சொல்லிடுவாங்க. சில டைமில் 5 மணிக்கெலாம் கூட கிளம்ப சொல்லியிருக்காங்க. பட் எங்களை சொல்லலை, வேறு டீமை சொல்லியிருக்காங்க. என்ன பிடிச்சி வச்சுட்டாங்க அன்றைக்கி, நீ நல்லா ட்ரக் பண்ணுற, உனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். பட் இவங்க இதை வார்ம் அப் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், ஷூ எப்படி கட்டுறேன், ஜாக்கெட் எப்படி போடுறேன், பேக் எப்படி போடுறேன், எல்லாம் சொல்கிறாங்க, நல்லது தான். பட் இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வேணுங்கிறவங்களுக்கு மட்டும் எடுக்கிறதுனா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியா ஹைக்ஸில். ஆனால் ஃபஸ்ட் டைம் ட்ரக்கர்ஸ்க்கு நான் டிடிஹெச்சை விட இந்தியா ஹைக்ஸை ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு. அண்டு இந்த மாதிரி உண்மையை சொன்னால் செல்ஃபோன் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது இல்லாததுனால எப்படி சொல்கிறது, செல்ஃபி ஸ்டிக் இருந்திருந்தால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். அந்த செல்ஃபி ஸ்டிக் போனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேபி ஒரு வகையில் பார்த்தோன்னா என்னென்னா செல்ஃபி ஸ்டிக் இல்லாதது கூட நல்லது தான். காரணம் என்னென்னா, இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள், போகிற வழியில் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கும்போது உடஞ்சி விழுந்திருந்தால் என்னோட நிலைமை இதாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு வகையில் தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நினச்சிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ட்ரெயின் ஆகி வந்துட்டிங்கன்னா நான் வந்து என்ன பண்ணேன்னா இன்க்ளைன் வாக் டெய்லி 1 hour பண்ணேன். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த தடவை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். காரணம் என்னென்னா, அந்த என்ன சொல்கிறது, மூச்சு விடுறதுக்கான விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது இன்க்ளைனில் நம்ம வாக் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நான் வந்து இன்க்ளைன் வாக்கு 1 hourல 4.5 கிலோமீட்டர் வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ இங்கே 12 கிலோமீட்டர்ஸ் ஏதோ சொல்லியிருக்காங்க இல்லையா, நமக்கு ஒரு 3 hours கூட நம்மளை அப்படியே விட்டாங்கன்னா கம்ப்ளீட் பண்ண நம்மளால் முடியும். ஆனால் 3 hours கம்ப்ளீட்டாக நீ ட்ரக் பண்ணிடுவீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா இது வந்து வெறும் இன்க்ளைன் மட்டும் இல்லை, ஃப்ளாட் சர்ஃபேஸ் நிறையா இருக்குது, நம்ம ஸ்லாப் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையுமே நான் சொல்கிறது அந்த இது. அண்ட் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஏதோ ஒரு என்ன சொல்ல, நான் நார்மலாக எங்கே போனாலுமே எனக்கு மெமரிஸாக நான் எதுவும் பெருசாக கலெக்ட் பண்ணுறது கிடையாது. வீடியோஸ் மட்டும்தான் என்னோடய மெமரிஸாக இருக்கும். இது எனக்கு ஒரு மெமரியாக இருக்குங்கிறது கன்ஃபார்ம். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அவங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் ட்ரக்குக்கு போகிறீங்க, சேஃபாக போயிட்டு வாங்க எல்லாமே சொல்லி வழி அனுப்பி வச்சது ஐ ஃபீல் வெரி நைஸ்.